ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஓடிடி ரிலீஸ் ஆன யார் பிரேமா கல்யாணம் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோவா ஸ்டார் யார் பிரேமா காதல் படத்து டைரக்டர் இளன் தான் நடிச்சிருக்காரு. அவரே இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஷவானி மேகனா நடிச்சிருக்காங்க. நம்ம குடும்பஸ்தனில் அவங்கள பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ராதிகா சரத்குமார், MS பாஸ்கர், யோகி பாபு, செந்தில், மாறன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ இளன் வந்துட்டு ஒரு வேலைக்கு போகாம ஒரு ஜாலியா சுத்தக்கூடிய ஒரு ஆளு. அவரோட அப்பாவா MS பாஸ்கர் நடிச்சிருப்பாரு. அவருக்கு வந்து பொறுப்பு இல்லைன்ற காரணத்தினால அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அவனுக்கு இந்த ஊர்லயே ஒரு வேலையை வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணுவாரு. அதுக்கோசரம் பொண்ணை போய் பார்த்துட்டுவான்னு ஒரு காபி ஷாப் காமிச்சு வைப்பாரு. இவரும் வேண்டா விருப்பா போய் பார்க்கலான்னு போவாரு. அங்கதான் முத ஹீரோயின் ஷாவனா மேகனாவை பாக்குறாரு. பார்த்த உடனே பிடிச்சு போயிருது. ஆனா இவர் பார்க்க வந்த பொண்ணு இந்த பொண்ணு இல்ல, அது வேற பொண்ணு. தெரிஞ்ச உடனே ரொம்ப அப்படியே மனம் உடைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணு என்ன பண்ணுதுங்கிற விஷயம் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து ஒரு இன்ஃபுளுசரா இருக்குது. இவர் வந்து பொண்ணு பார்க்க வந்த அந்த பொண்ணு கிட்ட சும்மா ரூடா பேசி விட்டுறாரு. அதெல்லாம் போஸ்டா இன்ஸ்டாகிராம்ல போட்டு விட்டுருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம திட்டணும்னு நினைக்கும் போது அவர் என்ன பண்ணிடுறாரு, தன்னையும் மீறி அந்த பொண்ணு கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணுக்கும் இவர் அன்னைக்கு பார்த்த போது ஒரு லவ் மாதிரி அவருக்கு ஏற்படும். அதனால அவங்களும் லவ் ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கிட்ட பிறகு ரெண்டு பேருமே கல்யாணம் வரைக்கும் போயிடுவாங்க. கல்யாணத்துக்கு போன பிறகுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்னன்னா, ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசை, ஆனா ஹீரோட வீட்டுக்கு மட்டும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அது ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஹீரோ கிட்ட சொல்லாம கொள்ளாம அப்படியே ஓடி போவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன விஷயம் கேட்டு தெரியும் போதுதான் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தான் வீட்டுக்கு வர பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஹீரோயினுக்கோசரம் தன்னையே மாத்திக்கிறாரு. என்னன்னா, நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேன், நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் முத அந்த வீட்டுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் ஜாலியா தான் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வேலைக்கு போகாம சும்மாவே இருக்கிறத பார்த்தோன்னே ராதிகா சரத்குமார் தான் ஹீரோயினோட அம்மாவே நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்துட்டு மட்டத்தனமா நடத்த ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி துணித்தோவை, மாவாட்டு, அதுக்கப்புறம் தோசை சூடு, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய வைப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹீரோயின் வந்துட்டு ஜாலியா செய்ய அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப இது சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கு வாழ்க்கை வீணா போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு வேலை தேடலான்னு போது எந்த வேலையுமே கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா தான், நீங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்ததெல்லாம் சூப்பர் தான், ஆனா நீங்க வந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒரு குடும்பஸ்தனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் கொடுப்பாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவரும் தன்னை மாத்திக்குவாரு. எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு நல்லபடியா ஒரு வேலையும் வாங்கிடுவாரு. ஆனா ஹீரோயின் என்ன யோசிப்பாங்கன்னா, அந்த வீட்டுக்கே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. நீ வேலைக்கெல்லாம் போவேனா, உன்னை விட நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நீ வந்து வேலைக்கெல்லாம் போவேனா, நீ வந்து வீட்டை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிஷன் போடுவாங்க. அது ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அம்மாவை வந்து ஒரு நாள் போய் பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து வேலைக்கு போ ஒழுங்கா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதுங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. இவரு வேலைக்கு போலான்னு நினைக்கும் போதெல்லாம் ஹீரோயின் வந்து தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்க லைஃப்ல ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இவருக்கு கால் வருது. ரெண்டு பேரும் போறாங்க. போன பிறகு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீயும் உன் ஒய்ஃபும் என் கூடயே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, எங்களை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ரெண்டு பேருமே ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. வேண்டா விருப்பா தான் போறாங்க. போய் அதுக்கப்புறம் அம்மாவை பாத்துக்கிறாங்க. பாத்துக்கிட்டு அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து பேக் ஸ்டோரியில என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹீரோவை தான் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கோசரம் அவங்க என்ன பண்றாங்க, நாடகம் ஆடுறாங்க. இந்த மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு நாடகம் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. உங்களால என் லைஃபே போச்சு, என் வேலையும் போச்சு, எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ராஷா பேசிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் என் அம்மாவை பேசுனதுக்கு மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டை ஒரு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் MS பாஸ்கர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோவுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாரு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நல்லபடியா முடிப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் பேசவே விட மாட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க கல்யாணத்துக்கு போய் ஒரு இடத்துல உட்காருவாங்க. அங்க பார்த்தா ஹீரோயின் வந்து உட்காருவாங்க. என்ன நடந்துச்சுன்னு அப்புறம் பிளாஷ்பேக்ல காட்டுவாங்க. என்னன்னா, ஹீரோயின் வந்து தன்னோட தப்பை உணர்ந்து, ஹீரோ வந்து நமக்கோசரம் எல்லாம் செஞ்சான், ஆனா நாம வந்து ஒன்னும் செய்யல அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுல நினைச்சு அவங்க அப்பாட்ட அம்மாட்ட எல்லாத்தையும்
சாரி கேட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் எம்எஸ் பாஸ்கர் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி செட்டப் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வைப்பாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் தான் என் விருப்பம் இல்லாம நடந்துச்சு, 2வது கல்யாணம் என்னோட விருப்பத்தோடய நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேத்துக்கும் 2வது டைம் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு புது வீடுலாம் வாங்கி கொடுத்து எல்லாருமே கூட்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு குடும்பமா ஹீரோயினோட குடும்பமும் ஹீரோவோட குடும்பமும் ஒட்டுக்கா இருப்பாங்க. ஆனா இது எதுவுமே ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு செட் ஆகாத மாதிரி அவங்க தனியா எங்கேயோ போற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிச்சிருவாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்டா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ் இருந்தாலும் ராதிகாவோட நடிப்பு, இளனோட நடிப்பு, ஷவானாவோ மேகனாவோட நடிப்பு, எம்எஸ் பாஸ்கரோட டெரரான நடிப்பு, அதுக்கப்புறம் யோகி பாபுவோட அங்கங்க வர சீக்வன்ஸ், இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாறனும் அங்கங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்காரு. பிடிச்சவங்க செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.